அது ஒரு அழகான ஊரு. அங்க ஒரு பெரிய பங்களா இருந்தது. அதுல சரோஜினி அப்படிங்கிற பொண்ணு இருந்தா. அவ ஏழைகளுக்கெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா. எல்லாரும் அவளோட நல்ல மனச பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதே ஊர்ல ராஜேந்திரனுக்கு அவனோட நிலம் விஷயமா அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால அவன் சரோஜினி கிட்ட போய் அவகிட்ட பணம் கேட்கலான்னு அவ வீட்டுக்கு போனா. ஆனா அங்க யாருமே இல்லாததுனால, சரோஜினி அம்மா, நான் தான் ராஜேந்திரன், கொஞ்சம் வெளியில வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ யாருமே வெளியில வராததால அவரை அங்கே எங்கேயும் அவளை தேட ஆரம்பிச்சாரு. அப்போ ஒரு ரூம்ல பயங்கரமான உருவத்துல அப்படின்னு அழுதுகிட்டே ஒரு பொண்ணு அங்க உட்கார்ந்திருந்தா. அத பார்த்து ராஜேந்திரன், அம்மா, பேய் 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 அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டே வேகமா வெளியில வந்தாரு. அப்போ அந்த பேய் அவரை, நில்லு ராஜேந்திரா, நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அத கேட்ட ராஜேந்திரன், இது சரோஜினி குரல் மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு நிமிஷம் நின்னா. அப்போ அந்த பேய் அவ முன்னாடி வந்து, ராஜேந்திரா பயப்படாத, நான் தான் சரோஜினி அப்படின்னு சொல்லுச்சு. என்னாச்சு சரோஜினி, நீங்க ஏன் இப்படி பேய் மாதிரி இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவ, ராமையா, நான் ஒரு நாள் இங்க தனியா இருக்கும்போது நம்ம ஊரை சேர்ந்த 2 பேரு பணத்தை திருடி எடுத்துக்கிட்டு ஓட பார்த்தாங்க. அவங்கள நான் புடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், பணத்துக்காக ஏன் இப்படி பண்றீங்க, பணம் வேணும்னு கேட்டிருந்தா நான் தந்திருப்பேன்ல, உங்களுக்கு தெரியாதா? தெரியும், ஏதோ கொஞ்சம் பணம் கொடுப்ப, அது பத்தாது அப்படின்னு சொன்னாங்க. நான் எவ்வளவோ அவங்க கிட்ட பேசி அவங்க மனச மாத்த முயற்சி பண்ணேன். ஆனா அவங்களுக்கு பணம் தான் பெருசா இருந்துச்சு. அவங்கள நான் விடாம இருந்ததால அவங்க 2 பேரும் என் தலையில அடிச்சு சாகடிச்சிட்டாங்க. அன்னையில இருந்து பேயா மாறி இந்த பங்களாலேயே வாழ்ந்துட்டு வரேன். என்கிட்ட உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு என் மாய சக்தியால உதவி செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். ஆனா நான் ஒரு பேய்ங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ரொம்ப பயப்படுவாங்க. இன்னும் சிலர் மந்திரவாதிய கூப்பிட்டு என்ன பிடிச்சு அடைச்சு வச்சுட போறாங்கன்னு சொல்லிதான் நான் இந்த பங்களாவை விட்டு வெளியிலயே வராம இருக்கேன். இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லாத ராஜேந்திரா, உனக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு அழுதா. இது எல்லாத்தையும் கேட்ட ராஜேந்திரன் ஆச்சரியப்பட்டு, அதெல்லாம் சரி, நம்ம ஊர்ல யாரு அப்படி ஒரு கொள்ளை அடிச்சது, அவங்க பேரை சொல்லவே இல்லையே, அவங்கள சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் ராஜேந்திரா, வேண்டாம். நான் அவங்க பேரை சொல்லி அவங்க குடும்பத்தை அவமானப்படுத்த விரும்பவே இல்லை. அவங்க செஞ்சது தப்புதான். ஆனா நீங்க என்ன செஞ்சாலும் என் உயிர் மட்டும் திரும்ப வராதே. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, என்ன அவங்க அடிச்சு போட்டு போயிட்டாங்க. ஆனா நான் இறந்துட்டேனோ இல்ல உயிரோட இருக்கனோ தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த ஊரை விட்டே போயிருப்பாங்க. அவங்க விஷயத்த விட்டுடு அப்படின்னு சொன்னதும் ராஜேந்திரன் அவளை கையெடுத்து கும்பிட்டான். அம்மா, உனக்கு ரொம்ப பெரிய மனசு, உன்னை கொன்னவங்களுக்கு கூட நல்லதையே நினைக்கிறியே, உன்ன மாதிரி நல்ல மனசு வேற யாருக்கும் வராதுமா அப்படின்னு சொன்னாரு. சரி, இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத. நீ இங்க வந்ததுக்கான காரணம் என்ன? அம்மா, நிலத்து விஷயமா கொஞ்சம் பணம் வேணும்னு தான் நான் இங்க வந்தேன். முடிஞ்சா எனக்கு உதவி செய்யுங்க. அறுவடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்த பணத்தையும் வட்டியோட சேர்த்து திருப்பி தரேன். அதுக்கு அவ, எனக்கு வட்டியெல்லாம் வேணாம் ராஜேந்திரா, நான் மனுஷி கிடையாது, இப்போ ஒரு பேய். எனக்கு நிறைய மாய சக்திகள் இருக்கு அப்படின்னு அதை பயன்படுத்தி பணத்தை வரவழைச்சு அதை கொடுத்தா. ராஜேந்திரன் அதுக்கு நன்றி சொன்னா. ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன். சரி ராஜேந்திரா, இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லாத. அப்புறம் ராஜேந்திரா, நான் என்ன உன்னை விட பெரியவளா, அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, என்ன சரோஜான்னு கூப்பிடு. அதுக்கு ராஜேந்திரன், சரி சரோஜா, உன்னை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் சரோஜா மனுஷ ரூபத்துல நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தா. அந்த பேய் சொன்னது உண்மைதான். நம்ம யாருக்காவது உதவி செஞ்சோன்னா அத நம்ம அப்பவே மறந்து போயிடணும், சொல்லி காட்டக்கூடாது. யாராவது நமக்கு தீமை செஞ்சாலும் கூட அவங்களுக்கு நம்ம நல்லதே தான் நினைக்கணும். அத நினைச்சுதான் சரோஜா தனக்கு அநியாயம் பண்ணவங்களோட பேரை கூட வெளியில சொல்லாம விட்டா.